இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்கள் இந்த காட்டை விட்டுட்டு வேற காட்டுக்கு போகியாயிடணும். நீ யாரு? என் பேர் அஜய் தேவகன். என்ன? ஐயா, உனக்கு கண்ணு தெரியலையா? நான் ஒரு காக்கா. என் பேர் கருப்பு காக்கா. ட்ரீம்லேண்ட் காடு அதோட அழகுக்கு அந்த சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் பிரபலமா இருந்துச்சு. அந்த காடு எவ்வளவு பச்சை பசேல்னு அழகா இருந்துச்சுன்னா, ஏதாவது பறவையோ விலங்கோ அங்க வந்தா போதும், அதுக்கப்புறம் அதே காட்டுல அவங்க தங்கிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பக்கத்து காட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அந்த காட்டை அழிக்க சொல்லி அரசாங்கம் உத்தரவிட்டு இருக்காமா. அங்கிருந்து பாதி காடையே அழிச்சிட்டாங்களாமா. பாதி காட்டு முடிஞ்சு போயிடுச்சா? இது ரொம்ப பெரிய தப்பாச்சே. ஐயோ, அப்படின்னா அந்த காட்டை அழிச்சிட்டு நேரம் நம்ம காடு தானா? இப்போ என்ன பண்றது? ஐயோ. இல்ல இல்ல, அங்க இருக்கிற விலங்குகள் அந்த காட்டை ரொம்ப குப்பையா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அரசாங்கம் அந்த காடு அங்க இருக்கிறது வேண்டாம்னு முடிவு பண்ணாங்க. அதனால அந்த காட்டையே அவங்க அழிக்கிறாங்க. ஆனா நம்ம காடுதான் பார்க்க அழகா இருக்கே, அதனால நம்ம காட்டை யாரும் எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்ப திடீர்னு ஒரு தண்ணி பலூன் அங்க வந்து விழுந்துச்சு. அதுல இருந்து வண்ணம் வந்து அங்க இருக்கிற மரத்துல ஒட்டிக்கிச்சு. இது என்னது? ஒரு சொரியோ போருபோ. ராமையான அதோட தும்பிக்கையை வச்சு அத மோந்து பார்த்துச்சு. இது என்னமோ ஒட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப காத்துல பறந்துகிட்டு இன்னும் நிறைய பலூன் வந்துச்சு. எல்லாமே ஒரு ஒரு மரத்துல போய் ஒட்டிக்கிச்சு. இந்த என்ன இருக்குது? இந்த மாதிரி யாரு வீசிக்கிட்டே இருக்குது? எல்லாருமே ரொம்பவும் முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த பலூன் எங்க இருந்து வருது அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியல. போங்க, நாம இங்கிருந்து போகலாம். யாரோ நம்மள வச்சு தமாசு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லி எல்லா விலங்குகளும் அங்கிருந்து போயிட்டாங்க. ஆனா பலூனுங்க வந்து மரத்து மேல விழுறது மட்டும் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. அந்த நேரம் காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் ஆத்தங்கரையோரமா வந்திருந்தாங்க. ஒரு பக்கம் ஈ கூட்டம் இருந்துச்சு, இன்னொரு பக்கம் குரங்கு கூட்டம் இருந்துச்சு. நண்பர்களே, நாம இப்ப போகலாம். நீங்க எல்லாரும் ரொம்ப நாள் கிராமத்துல இருக்காதீங்க, சரியா? ஏன்னா இவங்க எல்லாருமே போனதும் காடு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல இல்ல, நாங்க எல்லாரும் சீக்கிரமா வந்துடுறோம். பை பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எல்லார்கிட்டயும் வரோம்னு சொல்லி ஈக்களும் குரங்குகளும் அங்கிருந்து போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்த விலங்குகள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில டீனு குருவி அதோட கூட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதோட மரத்தோட கிளை உடைஞ்சு போய் அது கூட்டோட கீழே வந்து விழுந்துருச்சு. அட, என்ன இது? என்னோட கிளை எப்படி எப்படி உடைஞ்சு போச்சு? அப்ப அது மரத்தை பார்த்துச்சு. அந்த மரத்துல பச்சை நிறத்துல ஏதோ இருந்துச்சு. அட, இந்த மரத்துல பச்சை கலர்ல என்ன இருக்கு? அப்போ டீனு பார்த்துச்சு. அக்க பக்கத்துல இருக்கிற எல்லா மரங்கள்லயுமே அந்த பச்சை நிறம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. மெதுவா மெதுவா எல்லா விலங்குகளுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்துச்சு. எல்லாருமே ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம காட்டுல இருக்கிற மரத்தோட கிளை இவ்வளவு பலவீனமா எப்படி உடைஞ்சு கீழே விழுந்துச்சு? இத பத்தி நம்ம ராமு யானைக்கிட்ட சொல்லி ஆகணும். அவங்களுக்கு இத பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் ராமு யானை அங்க வந்துச்சு. இத பத்தியெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்குன்னு உங்க எல்லாருக்குமே எதுக்கு தோணுது? ஏன்னா எங்களோட நீங்க தான் வயசானவங்க. அதாவது நீங்க தானே எங்க எல்லாரை விடவும் ரொம்ப மெச்சூர்டான ஆளு. அது கேட்டு ராமு யானை சிரிச்சுது. அது அதோட தும்பிக்கையை வச்சு மரத்தை மோந்து பார்த்துச்சு. சீ, எவ்வளவு நாறுது. இதுல பங்கஸ் வந்திருக்கு. ஃபங்கஸ் அப்படினா? ஓ, அப்படின்னா பப்புந்து. அப்படின்னா ஓடோ, நீங்க எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. பப்புந்து ஒரு மாதிரி வைரஸ். அது மரத்துல வந்துச்சுன்னா அந்த மரத்தையே கொண்டு போட்டுரும். அதை கேட்டு எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க. அப்படின்னா நம்ம காடு அழிய போகுதா? இப்ப எல்லாம் இல்ல, ஆனா அது வளர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரமா நம்ம காட்டு மொத்தத்தையும் அது அழிச்சு போட்டுடும்.
அப்போ ஒரு மரத்தோட 2 பெரிய கிளைகள் உடைஞ்சு கீழே விழுந்துருச்சு. இது ரொம்ப பெரிய ஆபத்தான பிரச்சனை தான். நாம இந்த ஃபங்கஸை எப்படி எடுக்கிறது? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீங்க இந்த காட்டை விட்டுட்டு வேற காட்டுக்கு போகியா என்ன? நீ யாரு? என் பேரு அஜய் தேவகன். என்ன? ஐயா, உனக்கு கண்ணு தெரியலையா? நான் ஒரு காக்கா. என் பேரு கருப்பு காக்கா. எங்க காட்டுக்கு எப்படி வந்த நீ? நான் இந்த பக்கம் போய்கிட்டே இருந்தேன். அப்பா மூக்கையே பிச்சு போடுற மாதிரி ஒரு நாத்தம். நான் யோசித்தேன், விலங்குங்க சரக்கு குடிக்க முடியாது, சரி எங்கிருந்து வருதுன்னு நான் பார்க்க வந்தேன். அதுக்கு தான் கீழே வந்துட்டேன். நீ எங்களை எங்க ஷிஃப்ட் பண்றதுக்கு பாத்துக்கிட்டு இருக்க? நான் உங்களுக்கு ஒரு குகை பற்றி சொல்கிறேன். அந்த குகைக்குள்ளே போங்க, அங்கே போய்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் அந்த குகையோட அந்த பக்கம் ப்ளூலேண்ட் காடு வரும். அங்கே நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். எனக்கு இது எதுவும் சரியா படல. டினோ, நம்ம காடு மாதிரி இல்லவே இல்லை. நம்ம போய் ஆகணும். அப்போ இன்னொரு மரம் அங்க விழுந்துச்சு. பாருங்க, நாளைக்கு விதிக்குள்ளே இந்த காடு அழிஞ்சிடும். அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி எல்லா விலங்குகளும் காட்டை விட்டு போறதுக்கு முடிவெடுத்தாங்க. கடைசியில டீனுவும் அவளுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டான். வாங்க எல்லாரும் என் கூட வாங்க. காலு காக்கா எல்லாரையுமே ஒரு குகை கிட்ட கூட்டிக்கிட்டு வந்துச்சு. அப்புறம் சொல்லுச்சு, இந்த குகைக்குள்ள போங்க, யாருமே உட்காரவே கூடாது. காலையில் விடும்போது ப்ளூலேண்ட் காட்டுக்கு போயிருவீங்க. எல்லா விலங்குகளும் குகைக்குள்ள போனாங்க. அப்போ காக்கா ஒரு ரகசிய சிரிப்பு சிரிச்சுது. எல்லா விலங்குகளும் ரொம்ப தூரம் நடந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. எனக்கு என்னமோ அந்த காக்கா உண்மையை சொல்ற மாதிரி தெரியல. டினோ, அங்க போறதுல பிரயோஜனமே இல்ல. நம்ம பார்த்தாச்சு, காடு எப்படி அழிஞ்சுக்கிட்டே வருது தெரியுமா? ஆமா, அது உண்மைதான். ஆனா அந்த காடு நம்ம வீடு. நம்ம வீட்டை விட்டுட்டு நாம எங்க போறது? அப்படி சொல்லிட்டீனோ மறுபடியும் பறந்தா. இந்த பக்கம் காலு காக்கா காட்டுல தனியா இருந்துச்சு. அப்பதான் அங்க ஒரு வண்டி வந்துச்சு. அந்த வண்டியில இருந்து ஒரு வேட்டைக்காரன் வெளியில வந்தான். முதலாளி, என்னோட வேலையை நான் முடிச்சிட்டேன். எல்லாருமே அந்த குகைக்குள்ளே தான் இருக்காங்க. இந்த காடு கூட காலையில் அழிஞ்சு போயிடும். வா, நல்லதா போச்சு. நான் கன்னை எடுத்துக்கிட்டு அங்க போறேன். அவங்க எல்லாரையும் நான் கொன்னு போடுறேன். அதுக்கப்புறம் இந்த காடு எனக்கு சொந்தம். அப்பதான் டீனு குருவி அங்க வந்துச்சு. அப்போ என்னோட சந்தேகம் சரிதான். எங்க எல்லாரையும் விரட்டுறதுக்காக தான் இந்த ஐடியா பண்ணியா காலு காக்கா? ஆமாம், இவங்க தான் என்னோட முதலாளி. இவங்க தான் பலூனில் விஷத்தை கலந்து எல்லா மரத்து மேலே வீச சொன்னாங்க. இதனால நம்ம காடு அழிஞ்சிடும். நீ பண்ணது சுத்தமா சரியில்லை. இப்போ நீ கோவப்படுறதுனால ஒண்ணுமே பிரயோஜனம் இல்ல. இங்கிருந்து ஓடிப்போ, அதான் உனக்கு நல்லது. நான் இங்க தனியா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அப்படி டீனு சொல்லும் போதே காட்டோட எல்லா விலங்குகளுமே அங்க வந்துட்டாங்க. அட, இவங்க எல்லாருமே திரும்ப எப்படி வந்தாங்க? நாங்க நாங்க எப்படி திரும்ப வந்தோம்னா, இந்த இந்த காடு காடு எங்களோட உங்களுடைய வீடு. வீடு. வா, டைலாக் எல்லாம் முடிஞ்சிச்சா? ஆனா என்கிட்ட துப்பாக்கி இருக்கு. நீங்களும் பிழைக்க முடியாது, இந்த காட்டையும் காப்பாத்த முடியாது. வேட்டைக்காரன் துப்பாக்கியை எடுத்தான். அவன் துப்பாக்கி எடுத்து சுட பார்த்தான். அப்ப திடீர்னு வந்த ஒரு குரங்கு அவனுடைய துப்பாக்கியை பிடிங்கிருச்சு. அட, இது எங்கிருந்து வந்துச்சு? அவன் பின்னாடி திரும்பி பார்த்தான். அப்போ குரங்கு கூட்டமே அங்கதான் நின்னுக்கிட்டு இருந்துச்சு. நீங்க எப்படி திரும்ப வந்தீங்க? டீனோ தான் எங்களை கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ பாருங்க, எங்கள் வீடை யார் தொட வந்தாலும் கூட அவங்கள என்ன பண்ணுவோன்னு நாங்கள் காட்டுறோம். தேனீகளே! அப்போ ஈக்கள் தேன் பூச்சிகளோட கூட்டமும் அங்க வந்துச்சு. அட, இந்த தேனி எங்கிருந்து வந்துச்சு? போடுங்க. அப்ப எல்லா தேன் பூச்சிகளும் அந்த வேட்டைக்காரனை கடிச்சுது. ஐயோ கடவுளே! தேன் பூச்சிங்க எல்லாரும் சேர்ந்து வேட்டைக்காரனை கடிச்சாங்க. என்ன மன்னிச்சிடு, என்ன மன்னிச்சிடு. ஒழுங்கா சொல்லு, இந்த மரத்தையெல்லாம் எப்படி சரி பண்றது? என் வண்டியில ஒரு மருந்து இருக்கு,
அந்த மருந்தை எடுத்து மரத்துக்கு தடவுனா அந்த ஃபங்கஸ் வேலை செய்யாது. நண்பர்களே சீக்கிரமா வாங்க. அப்ப எல்லா குரங்குகளும் சேர்ந்து அந்த ட்ரம்ம வண்டி விட்டு இறக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த எண்ணெயை அவங்க கையில இருந்து எடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா மரத்திலையும் போய் அந்த எண்ணெயை தடவுனாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாரும் சேர்ந்து எல்லா மரத்திலையுமே எண்ணெயை தடவுனாங்க. எல்லா மரமும் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நல்லதா போச்சு, ஃபங்கஸ் வேலை செய்யல. என்னால நடக்க முடியல, என்ன என் வீட்டுக்கு விட்டுடுங்க. அதை கேட்டு எல்லா விலங்குகளும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த காட்டுல மறுபடியும் சந்தோஷம் வந்துச்சு. காட்டுல இருக்கிற எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க.